நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாரையும் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் வாங்கினதுலேருந்து ஒரு 78 ஆண்டுகள் இல்லாத ஒரு புதுமையான தேர்தலை இந்த 2026 நம்ம எல்லாரும் சந்திக்க போறோம். அது ஏன், அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழக வெற்றி கழகமும் நம்ம தளபதி அவர்களும் தான். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா தேர்தல் நேரத்துல கூட்டணிங்கிறது எதுக்காக வைப்பாங்க? ஒண்ணு, நம்ம ஜெயிக்கணும், அதுக்கான ஒரு சப்போர்ட். அப்படி இல்லைன்னா நம்ம ஜெயிக்கிறவங்க பக்கம் நிக்கணும். இந்த 2 காரணத்துக்காண்டி தான் கூட்டணி அமைப்பாங்க. ஆனா இந்த 2026 தேர்தல் களமானது தப்பி தவறி கூட அந்த மனுஷன் ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஒரு பக்கம் 13 கட்சி, இன்னொரு பக்கம் 8 கட்சின்னு கூட்டணி வச்சு வரிஞ்சு கட்டி நிக்கிறாங்க. ஆனா அந்த போர்க்களத்துல நம்ம தளபதி வழக்கம் போல, சிங்கம் போல, தி லைன், ஒன் மேன் ஆர்மியா இந்த நிமிஷம் வரைக்கும் நிக்கிறாங்க. மத்தியில ஆள்றவங்களையும் மாநிலத்துல ஆள்றவங்களையும் எதிர்த்து அரசியல் பண்றதுங்கிறது சாதாரண விஷயமா? ஆனா அத இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம தளபதி அவர்கள் அசாத்தியமா பண்ணிட்டு இருக்காங்க, அற்புதமா பண்ணிட்டு இருக்காங்க. தன்னோட சொந்த பிரச்சனைகள் நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க. அப்படி அதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என் சொந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். மக்களுக்கான பிரச்சனைக்கு தான் நான் குரல் கொடுப்பேன். என்னோட சொந்த பிரச்சனைக்கு மக்களை பயன்படுத்த மாட்டேங்கிறதுல தெளிவா இருக்காருங்க மனுஷன். நிறைய பேர் கேட்குறாங்க மீடியாவில், ஏன் மீடியாவை சந்திக்க மாட்டார், ஏன் கரூர் ஸ்டாம்பேடு பற்றியோ அப்புறம் ஜனநாயகன் பட விவகாரத்தை பற்றியோ எதுவுமே வெளிப்படைத்தன்மையாக பேச மாட்டார், சிபிஐ என்கொயரி பற்றியோ ஏன் எதையுமே வெளிப்படையாக பேசாமல் அமைதி காக்குறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கான ஒரே காரணம், அதை அவர் பொதுவெளியில் பேச விரும்பலை. அது அவரோட சொந்த பிரச்சனை, அதை சட்ட ரீதியாக அணுகிட்டு இருக்காரே தவிர அதை பொதுவெளிக்கு கொண்டு வந்து அரசியல் பண்ணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அதான் உண்மை. அப்படி அந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் அனுதாப அரசியல். ஒருத்தங்களோட இறப்பை வச்சு பண்ற அரசியல் நம்ம கட்சிக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுனாலேயே அதை பத்தி இன்னைக்கு வரைக்கும் வாயை திறந்து பேசாம இருக்கலாம். மேபி இன் ஃபியூச்சர்ல அதோட உண்மை என்னன்னு சொல்லிட்டு அவரே அவர் வாயால பேசுவார். கரூர் ஸ்டாம்பேடு உண்மையிலேயே ரொம்ப வருந்தத்தக்க, உயிருக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது. வேற என்ன கொடுத்தாலும் ஈடாகாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி ஒரு சம்பவத்துக்கு அப்புறமும் மக்கள் நம்ம மேல துளியும் குறையாத ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதற்கான கைமாறா இந்த 2026 எலெக்ஷனை எடுத்துக்கிட்டு கடினமா உழைச்சி இந்த தேர்தலில் நம்ம தளபதியை ஆட்சியில் அமர வைக்கணும். மக்களுக்கான அரசியல் ஜாதி சார்ந்தோ மதம் சார்ந்தோ இருத்தல் கூடாது. மனிதன் சார்ந்து இருத்தல் வேண்டும். மனிதநேயமிக்கதாய் இருத்தல் வேண்டும்.